அன்பு நண்பர்களே, ஜனவரி 26, 2026. ஏன் வருஷத்தோட சொல்றேன்னா, வருஷமும் தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்ற நம்மளுடைய யூடியூப் சேனல்ல, இன்றைய தினமும் ஒரு முக்கியமான தினமாக பதிவிடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. நம்மை நாம் சட்டப்படி ஆண்டு கொள்ள இந்த குடியரசு நாள் என்பது கொண்டாடப்படுகிறது. அதுதான் 1950ல ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம சுதந்திரம் வாங்கியிருந்தாலும், அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து நாம இந்த தினத்தை கொண்டாடுகிறோம். அப்போ ஏன் இதை கொண்டாடுகிறோம் என்பதை காட்டிலும், இந்த கொண்டாட்டத்தின் நோக்கம் என்னவென்றால், நம்ம பலதரப்பட்ட மக்கள் வசிக்கின்ற, வாழ்கின்ற இந்தியா முன்னேற வேண்டுமென்றால், இளைஞர்களின் கைகளில் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டும். அதுக்கு ஒரு ஸ்லாப் வைக்கணும். இன்றும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயசானவங்க தான் சிறிய சிறிய பதவிகள்ல கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு தகவல் இதுதான். ஒரு வட்டச் செயலராக இருக்க வேண்டுமென்றால், ஒரு 30 வயசுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டத்த கொண்டு வரணும். அது எந்த கட்சிகளாக இருந்தாலும். ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தால், அவருடைய வயசு 40 வயசுக்குள்ள தான் இருக்கணும். அதுக்கு மேல் இருந்தால், மாநில அளவிலோ அல்லது எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடிய பதவிகளை உருவாக்கி, அதுல அமர்த்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய நாடு என்பது உடனடியாக வளரும். ஒண்ணும் விஷயம் இல்ல. ஒரு 50 வயசு ஆளு வட்டச் செயலாளரா இருக்கார். அதுவே ஒரு 25 வயது இளைஞன், 30 வயது இளைஞன் வட்டச் செயலாளரா இருக்கார். யாரு ஓடி போய் வேலை செய்ய முடியும் அப்படின்னா, அந்த இளைஞரால தான் வேலை செய்ய முடியும். வயசானவங்க முடியாது. அதே போல இந்த வயதானவர்களுக்கு இந்த வேலைகளை செய்யக்கூடிய அனுபவம் என்பது அதிகமாக இருக்கும். ஆனால் துணிச்சல் என்பது இருக்காது. அதுக்கு நெறைய விஷயங்களை நான் சொல்ல முடியும். இந்த சுதந்திர தினத்தில் நான் எல்லா கட்சி தலைவர்களையும் கேட்டுக்கொள்வது இதுதான். உங்களுடைய கட்சிகளில் இளைஞர்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு அளிங்க. அப்பதான் நம்ம நாடு ஏன்னா அரசியல் என்பது நம்ம சட்டம் என்ன சொல்லுகிறதுல பேசுனதுன்னா சட்டமா சார்? அரசியல் தான் சட்டம். சட்டம் தான் அரசியல். அரசியலை வைத்துத்தான் சட்டங்கள் உருவாகிறது. அரசியல் அமைப்பு என்பதும் சரி, அரசு என்பதும் சட்டத்துறை. சட்டமன்றத்துல போய் என்ன பண்றாங்க அரசியல் கட்சிகள்? சும்மா உட்காந்துட்டு வராங்களா? சட்டம் இயற்றுவதற்காகத்தான் சட்ட சபையே. அப்ப அரசியல் என்பது சட்டத்தில் பிணைப்பு தான். இது இல்லாம அது இல்ல, அது இல்லாம இது இல்ல. நம்ம நாடு முன்னேற வேண்டும் என்றால், இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை அளிக்க வேண்டும். அந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு என்பது எப்படி அளிக்க வேண்டும்னா, நீங்க இடஒதுக்கீடு அது இதுன்னு சொல்றீங்க நெறைய. கல்வியில அது இது அதெல்லாம் விஷயமே கிடையாது. அரசியலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து, அவர்களுக்கான அப்பதான் அவங்களுடைய அவங்களுடைய எனர்ஜிய கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ண முடியும். இளைஞர்களுக்கான பதவிகளை இந்த ஏஜ்ல இருக்கவங்கலாம் இந்த இதுல தான் இந்த இந்த பதவிகள்லாம் அவங்களுக்கு தான். அதெல்லாம் வயசானவங்களுக்கு தரமாட்டோம். கவுன்சிலர் என்றால் இளைஞர்களாகத்தான் இருக்க வேண்டும். பெண்களுக்கு இடஒதுக்கீடு தருவதைப் போல, மற்ற விஷயங்களுக்கு இடஒதுக்கீடு தருவதைப் போல, இங்கே இளைஞர்களுக்குத்தான் உள்ளாட்சி தேர்தல் என்றால் 40 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் போட்டியிட முடியும்னு வைக்கணும். அப்பதான் அது சட்டம் இயற்ற முடியுமா என்றால், ஒய் நாட்? தாராளமாக இயற்றலாம். 40 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் உள்ளாட்சி தேர்தல்ல நிக்க முடியும் அப்படின்னு வைக்கணும். அப்பதான் அங்க எல்லாமே வேலை செய்வது என்பது எளிதாக இருக்கும். ஸ்பீடா வேலை செய்வாங்க. நாடு முன்னேறும். வயசான கவுன்சிலர வச்சுக்கிட்டு, வயசான சேர்மேன வச்சுக்கிட்டு, அவங்கள போய் வேலை செய்யுங்க. பாருங்கன்னா எப்படி பார்ப்பாங்க? இளைஞர்கள்லாம் ஓடி துள்ளி குதித்து வேலை செய்வார்கள். அதனால எல்லா கட்சிக்கும்
இன்னைக்கு என்னுடைய வேண்டுகோள் இதுதான். உங்களுடைய கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவத்தை தாருங்கள். முக்கியத்துவம்ன்றத விட 40 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் அந்த கீழ இருக்கக்கூடிய அதாவது வட்டச் செயலாளர், கவுன்சிலர் இந்த மாரி பதவிகளை வகிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அதே மாரி மாவட்ட செயலாளர் 50 வயசு ஆயிடுச்சுன்னா, மாவட்ட செயலாளர்ன்னு பதவியே குடுக்காதீங்க. 50 வயசுக்குள்ள தான் மாவட்ட செயலாளர்ன்னு வைங்க. 40 டூ 50 வயசு மாவட்ட செயலாளர். அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு மேல ஏஜ் ஆச்சுன்னா, வேற எதனா பொறுப்பாளரா போடுங்க. எவ்வளோ பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்புகள் உருவாக்கி பொறுப்பாளர்களாக கைடன்ஸ் குடுக்கக்கூடியவர்களாக போட்டு அப்பதான் நம்ம நாடு வளரும். உங்க கட்சியும் வளரும். நெறைய படிக்காதவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க, அந்த மாரி ஆட்களை முக்கிய பொறுப்புல போடாதீங்க. படித்த இளைஞர்களை ஏன்னா இப்போ அடுத்த தலைமுறை நல்லா எல்லாருமே படிச்சுட்டு வந்துட்டாங்க. படித்த இளைஞர்களை, துடிப்பான இளைஞர்களை நீங்க அமைக்கும்போது, அதாவது அந்த பதவியில் அவர்களை அமர வைக்கும்பொழுது, உங்களுடைய கட்சியும் வளரும். அதேபோல இந்த மக்களுக்கும் நெறைய நன்மை கிடைக்கும். அதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிற வேண்டுகோள். தம்பிகளும் அதே மாரி சகோதரிகளும், இளைஞர்கள் வந்து அந்த மாதிரி இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தருகின்ற கட்சியாக நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான உறுதிப்பாட்டை எடுத்துக்கங்க. வயசான தலைவர் இருக்கிற கட்சியில சேராதீங்க. வயசான ஆட்களுக்கு வந்து போஸ்டிங் குடுக்குற கட்சியில சேராதீங்க. ஏன்னா, அது உங்களுடைய எதிர்காலத்தையும் பாழடித்து விடும். மக்களுக்கு நீங்க எதுவுமே செய்ய முடியாம போயிடும். இளைஞர்களாக ஒரு துடிப்போடு நீங்க வரீங்க ஒரு கட்சிக்கு அப்டின்னா, அந்த கட்சியில் உங்களுக்கு வாய்ப்பளித்து, அந்த வாய்ப்பின் மூலம் நீங்க 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலையில இருக்கணும். அப்பதான் அந்த கட்சி வந்து நீங்க வந்து உங்களை வந்து அது சரியாக பயன்படுத்துறதால் இந்த அர்த்தம். உங்களுடைய இளமையெல்லாம் வேஸ்ட்டா போயி, யாரோ ஒருத்தருக்காக நீங்க போய் வேலை செஞ்சு, கடைசியில நீங்க ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு எதுக்கு? அதுக்கு நெறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு. நான் பேசுகிறேன் அப்டின்னா, இத யாருன்னா எதிர்த்து பேசுனாங்கன்னா, எந்த கட்சியை சார்ந்தவர்கள் அப்டின்னு எனக்கு தயவு செஞ்சு போட்டீங்கன்னா, அவர்களோட கட்சியில என்னென்ன நடந்ததுன்றத நான் போடுறேன். என்னென்ன தவறு இப்ப நான் சொல்ற குற்றச்சாட்டுக்கு, ஆ எல்லா விஷயங்களையும் அந்த எந்த கட்சியிலருந்து எதிர்த்து என்ன பேசுறீங்களோ, அந்த கட்சியுடைய கான்செப்ட்ட பத்தி நான் போடுறேன். என்ன நடந்தது? என்ன பிரச்சனை? ஏன் இருக்கு? அப்டின்ற விஷயத்த நான் போட தயாராக இருக்கிறேன். அதனால இளைஞர்கள் நல்ல கட்சியை தேர்ந்தெடுங்க. அதேபோல கட்சி தலைவர்கள் இளைஞர்களை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள். ஒரு ஏஜ் ஸ்லாப் வச்சு இவர்களுக்குத்தான் இந்த பதவி என்கின்ற ஒரு அ கொள்கையை உருவாக்குங்கள். அப்படி உருவாக்குனீங்கன்னா, உண்மையிலேயே நம்மளுடைய நாடு வந்து இன்னும் டெவலப் ஆகும். அதாவது ஜப்பான்லலாம் வேலை செஞ்சுக்கிட்டே படிப்பாங்கன்னுவாங்க. ஸ்கூலுக்கு போம்போதுமே சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏன் அந்த மாரி ஒரு சிஸ்டத்த அங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா, பிள்ளைகளுக்கு அந்த வருமானம், பணம் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுன்ற ஒரு கான்செப்டும் தெரியணும். அதேபோல அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படி உயர முடியும் என்பதற்கு ஒரு சின்ன சின்ன படிகள், ஒரு கைட்லைன்ஸ். அதாவது அங்க படிப்பு, கல்வி என்பதே வந்து வாழ்வாதாரத்தோடு சேர்ந்ததாக இருக்கிறது. இங்க நாம வந்து படிச்சு முடிக்கவே 25 வயசு, 27 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட இளைஞர் பருவத்தை தாண்டி போற அளவுக்கு நம்மளுடைய கல்வி சிஸ்டம் இருக்குது. பட் இதெல்லாம் இப்ப பேச வேணாம். இன்னைக்கு பேச வேண்டியது இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலர் பதவி குடுக்கணும். 40 டூ 50 வயசுல இருக்கவங்க தான் மாவட்ட செயலரா இருக்கணும். அதுக்கு மேல இருக்கவங்கள மாற்ற வேண்டும் என்கின்ற கொள்கைகளை இளைஞர்களும் வலியுறுத்த வேண்டும். அரசியல் கட்சிகளும் ஆ செய்ய வேண்டும் என்கின்ற இன்றைய குடியரசு தின விழா செய்தியாக, வேண்டுகோளாக எல்லா கட்சியிடம் கேட்டுக்கொள்கிறேன். ரமேஷ் மணிகண்டன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். நன்றி.